அனைவருக்கும் வணக்கம். சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும். சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்திலிருந்து போரிட்டா பெரிய படையே வென்றுவிட முடியும். அதே போலதான் சின்ன செயலா இருந்தாலும் நம்ம ஊக்கத்தோட ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது பெரிய விதத்துல மதிப்பா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த டாபிக். இந்தியால வேலையில்லாத இளைஞர்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கரப்பான் பூச்சிகளோட ஒப்பிட்டு பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற நையாண்டி இயக்கம் தற்போது எல்லை கடந்து பாகிஸ்தான் சமூக ஊடகங்களிலும் காட்டு தீயாக பரவி வருகிறது. அதாவது நம்மளோட சுப்ரீம் கோர்ட் சிஜே தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, இந்த வேலை இல்லாத இளைஞர்களை பற்றி பேசும்போது அவரு கரப்பான் பூச்சியோட ஒப்பிட்டு பேசியிருப்பாரு. சோ இது ரொம்ப பரபரப்பா இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு. கடந்த மே 15ஆம் தேதி அவர் பேசியிருப்பாரு. அடுத்த நாள் மே 16ஆம் தேதியே இந்தியாவில் தொடங்கப்பட்ட இந்த இணையவழி இயக்கம் ஒரே வாரத்திற்குள் பாகிஸ்தான் இளைஞர்கள் மத்தியிலும் புதிய அரசியல் ட்ரெண்டாக உருவெடுத்துள்ளது. இந்தியாவின் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி ஏற்படுத்திய தாக்கத்தால் பாகிஸ்தான் சமூக ஊடகங்களில் காக்ரோச் அவாமி கட்சி, காக்ரோச் அவாமி லீக் மற்றும் முத்தஹிதா காக்ரோச் இயக்கம் போன்ற பெயர்களில் நூற்றுக்கணக்கான பக்கங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதை தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இது எப்படி உருவாச்சுன்னு பாருங்க. அரசியலமைப்பு யாரையெல்லாம் கரப்பான் பூச்சிகளாக கருதியதோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் நாங்கள் என்ற வாசகங்களுடன் இந்த கணக்குகள் இளைஞர்களை ஈர்த்து வருகின்றன. பாகிஸ்தானின் பாரம்பரிய அரசியல் கட்சிகளான இம்ரான் கானின் பிடிஐ, நவாஸ் ஷெரீப்பின் பிஎம்எல் மற்றும் பிபிபி ஆகிய கட்சிகளுக்கு மாற்றாக தங்களை முன்னிறுத்தும் வகையில் பச்சை மற்றும் வெள்ளை நிற கலவையில் கரப்பான் பூச்சி சின்னத்துடன் லோகோக்களையும் இவர்கள் வெளியிட்டுள்ளனர். அவங்களோட லோகோஸ் பாத்தீங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சி அந்த ஷேப்ல இருக்கும். இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது போலி சான்றிதழ்களை வைத்துக் கொண்டு வேலை வாய்ப்பின்றி திரியும் இளைஞர்களை கரப்பான் பூச்சிகள் என ஒப்பிட்டு பேசினார். அவர் பேசினதோட தாக்கம் தான் இந்த கரப்பான் பூச்சி இயக்கம். நீதிபதியின் இந்த சர்ச்சைக்குரிய கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் இந்திய மாணவரான அபிஜித் தீப்கே, 30 வயசு இளைஞர் இவர் என்பவர் இந்த நையாண்டி அரசியல் அமைப்பை தொடங்கினார். இவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியோட தன்னார்வலராகவும் இருந்திருப்பாரு. இந்தியாவில் இந்த இயக்கம் 2 கோடிக்கும் அதிகமான இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்களுடன் ஒரு கட்டமைக்கப்பட்ட அமைப்பாக செயல்படுகிறது. ஆனால் பாகிஸ்தானில் இது எந்த ஒரு தனிநபர் கட்டுப்பாடும் இன்றி பல்வேறு தனிநபர்களால் தன்னிச்சையாகவும் பரவலாக்கப்பட்ட முறையிலும் கொண்டு செல்லப்படுகிறது. அதிகார வர்க்கத்திற்கு எதிரான இளைஞர்களின் இந்த ஆன்லைன் நையாண்டி போராட்டம் தற்போது இரு நாட்டு இணையவாசிகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சோ இந்த வீடியோ என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி இது கூட சேர்ந்து ஒட்டுண்ணி இயக்கம்னு ஒன்றையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது முழுக்க இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவர் எந்த மாதிரி இப்படி சொன்னாரு அப்படிங்கிற கருத்து இனிமே சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.